யெகுதி என்றால் யூதன் அல்லது யூதாவைச் சேர்ந்தவன் என்ற அர்த்தம். இவன் ஒரு சாதாரண தூதுவன், ஆனால் அவனது வம்ச வரலாறு மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யெகுதியின் முப்பாட்டனார் கூஷி என்றால் எத்தியோப்பியன் என்ற அர்த்தம். ஒருவேளை இவர்களது மூதாதையர்கள் யூதர்களாக மதம் மாறிய புறஜாதியர்களாக இருந்திருக்கலாம். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் அரண்மனையில் ஒரு அதிகாரியாகவும் நம்பிக்கைக்குரிய தூதுவனாகவும் இருந்தான். தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் உரைத்த வார்த்தைகளை பாருக் ஒரு சுருளில் எழுதி வாசித்த போது அந்த சுருளை கொண்டு வரும்படி அதிகாரிகளால் அனுப்பப்பட்டவன் இந்த யெகுதிதான். தலைவர்கள், பிரபுக்கள் மற்றும் கோபக்கார ராஜாவான யோயாக்கீமுக்கு முன்பாக தேவனுடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை சத்தமாக வாசிக்கும் பொறுப்பு யெகுதிக்கு வழங்கப்பட்டது. அந்த சுருளில் இஸ்ரவேலர்களின் பாவத்தின் நிமித்தம் வரப்போகும் அழிவு, பாபிலோன் படையெடுப்பு பற்றி எழுதப்பட்டிருந்தது. மனம் திரும்புவதற்கு பதிலாக ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது. ராஜா யோயாக்கீம் அந்த சுருளை துண்டு துண்டாக வெட்டி தீயில் எரித்தான். யெகுதியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தீயில் எரிக்கப்பட்டதை நேரில் பார்த்த ஒரு மௌன சாட்சியாக யெகுதி நின்றான்.